10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. So now we learn about the topic of conservative and non-conservative forces. So in last classes we discussed about the topic of potential energy. So how much of energy is used to move the object and how much of energy is gained to the object, and then elastic potential energy. The last one is elastic potential energy. So இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். எனர்ஜி அப்படிங்கிறதும் அதனுடைய டைப்ஸும் பார்த்தோம் நம்ம. ஸோ இதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும், ஒரு ஆப்ஜெக்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த எனர்ஜின்னு பார்க்கும்போது அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எனர்ஜிஸை பற்றி நம்ம பேசும்போது அந்த எனர்ஜிக்கு காரணமான அந்த ஃபோர்ஸஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஃபோர்ஸஸ் வந்து நம்ம எத்தனை டைப்ஸாக பிரிக்கலாம் அப்படின்னா, தெர் ஆர் த டூ டைப்ஸ். ஒன் இஸ் த கன்சர்வேட்டிவ் அண்டு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஸோ ஒரு ஒர்க் நடக்குது, ஒரு ஒர்க் டன் நடக்குது அப்படின்னா அந்த ஒர்க் டன் நடக்கிறதுக்கு காரணமான அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, a force is said to be a conservative force if the work done by or against the force in moving the object depends only on the initial and final positions of the body and not on the nature of the path followed between the initial and final positions. ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்க. ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணுறோம், ஏ அப்படிங்கிற ஒரு பொசிஷன்லேருந்து பி அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணும்போது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு என்னவா மாறுது அப்படின்னா ஒர்க் டன்னாக மாறுது. ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து பி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது மூவ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்னவா மாறுது, ஒர்க் டன்னாக மாறுது. ஸோ இப்போ ஏ டு பி, ஏங்கிற பொசிஷன்லேருந்து பிங்கிற பொசிஷனுக்கு அந்த ஆப்ஜெக்ட் நவரும் போது நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஒர்க் டன் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம கொடுத்த ஃபோர்ஸுனால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒர்க் டன் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஒர்க் டன் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட்டு அந்த பொருளானது மூவ் ஆகிறத டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு, அதாவது இப்போ ஏ அப்படிங்கிறது ஒரு இனிஷியல் பொசிஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இனிஷியல் பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் பி அப்படிங்கிற ஒரு ஃபைனல் பொசிஷனுக்கு அந்த பொருளானது நகருது. ஸோ இப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை அந்த பொருளை மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகணும். ஸோ அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னா பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நேச்சர் ஆஃப் த பாத் ஃபாலோடு பிட்வீன் த இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன்ஸ். ஸோ நாட் ஆன் த நேச்சர் ஆஃப் த பாத்துன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு அந்த பொருள் மேலே ஒரு வேலை செய்ய வைக்குது. என்ன வேலை அப்படின்னா, ஏ அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து ஒரு பொசிஷன்லேருந்து பி அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறோம். ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் என்னவா இங்கே சேஞ்ச் ஆகுது, ஒர்க் டன்னாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை நீ எப்படி வேணாலும் நகர்த்தலாம். அதாவது ஏ அப்படிங்கிற இடத்துலேருந்து பி அப்படிங்கிற இடம் வரைக்கும் அந்த ஆப்ஜெக்டை நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் நான் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இல்லை அப்படின்னா ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு கர்வ் ஷேப்பில் இப்படி எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா அதை தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வளைஞ்சு நெளிஞ்சிருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி பாத்துலையும் எடுத்துகிட்டு போகலாம். அதாவது ஒரு கிரவுண்ட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஹெச்சுங்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே தூக்குறோம். அப்படி மேலே தூக்கும் போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வெர்டிகல் டைரக்ஷன்லையும் மேலே எடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிகல் டைரக்ஷன்லையும் நம்ம மேலே எடுக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் பாத்துலேயும் மேலே எடுக்கலாம். இல்லை சர்க்குலர் பாத்துலேயோ இல்லை வந்து இந்த மாதிரி வேறு ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த பொருளை மேலே எடுக்கலாம். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா கிரவுண்ட்லேருந்து அந்த பொருளை மூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த ஃபோர்ஸஸை கொடுக்குறோம். அதாவது ஏ அப்படிங்கிறது வந்து இப்போ கிரவுண்டில் இருந்துச்சு, எர்த்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸு அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணிவிட்டு அந்த பொருளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேலே எடுக்கிறோம்.
ஸோ அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பொருளை மூவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாத்தை டிபெண்ட் பண்ணி கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் வந்து அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம செஞ்ச வேலை எதுக்கு அப்போஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா த ஒர்க் எகைன்ஸ்ட்னு சொல்லலாம். த ஒர்க் டன் எகைன்ஸ்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இனிஷியல்லேருந்து அதாவது ஏங்கிற பொசிஷன்லேருந்து பிங்கிற பொசிஷன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், மூவ் பண்ணிட்டு போயிருக்கிறோம். அப்போ இந்த எர்த்துலேருந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் இருந்து ஒரு பொருளை நம்ம மேலே தூக்குறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு எகைன்ஸ்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒர்க்கை செய்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஏன் வந்து நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் தான் மூவ் பண்ணுறோம். அதாவது இப்போ வெர்டிக்கல் டைரெக்ஷன் அப்படிங்கும் போது டைரெக்டாக கீழேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயோ இல்லை ஒய் ஆக்சிஸ்லேயோ அப்படி எடுக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸ்லையும் சேர்ந்து கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பொருளை மேலே தூக்கலாம். ஸோ எப்படி தூக்கினாலும் எப்படி கிரவுண்ட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போனாலும் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போனாலும் அங்கே வந்து நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகுது, அந்த பொருளை ஹெச் உயரத்துக்கு ஹெச் ஹைட்டுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யூ இஸ் ஈக்குவல் டு அதாவது எப்சிலான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜிஹெச்னு சொல்லும். ஸோ இங்கே மைனஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸை நம்ம கொடுக்குறீங்க. ஸோ இப்போ எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ டைரெக்ஷனில் நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ அப்படி மூவ் பண்ணும்போது அங்கே வந்து நெகட்டிவ் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மேலேருந்து ஒரு பொருளை கீழ் நோக்கி போடுறோம் அப்படின்னா ஒரு பொருளை மேலேருந்து கீழ் நோக்கி போடுறோம் அப்படின்னா நம்ம எந்த விதமான ஃபோர்ஸுமே கொடுக்க தேவையில்ல. ஒரு பொருளை கீழே விட்டால் போதும், அந்த பொருளை என்ன பண்ணும், கிரவுண்டை நோக்கி போயிடும். அப்போ அது வந்து பாசிட்டிவ் கிரேடியன்ட்டு. ஸோ அங்கே கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக நம்ம எந்த வேலையும் செய்ய கிடையாது. ஆனால் ஒரு பொருளை ஹெச் உயரத்துக்கு தூக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக நம்ம வந்து ஒரு ஒர்க்கை செய்கிறோம். ஸோ இப்போ ஒரு இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஒரு ஃபைனல் பொசிஷனுக்கு நம்ம அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே வந்து இனிஷியல் பொசிஷனும் ஃபைனல் பொசிஷனும் சேம். அதாவது எப்படி எடுத்துகிட்டு போனாலும் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த ஃபோர்ஸு ஒர்க் டன்னாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன ஃபோர்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஏன்னா நீ ஒரு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போனாலும் வளைஞ்சு நெளிஞ்சு எடுத்துகிட்டு போனாலும் அதனுடைய ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஒய் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு நம்ம சொல்லக்கூடாதா அப்படின்னா சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா இந்த மைனஸ் எம்ஜிஹெச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு டைமென்ஷனில் மட்டும் பார்க்குறோம். ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு டைமென்ஷனில் மட்டும் பார்க்குறோம். இன்கேஸ் ஆஃப் ஒன் டைமென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த அதாவது எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த மைனஸ் ஆஃப் டியூ பை டிஎக்ஸ். அந்த டியூ அப்படிங்கிறது என்னது, இங்கே வந்து இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆக்சிஸில் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி, இது வந்து எப்சிலான் அப்படிங்கிறது இங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ டியூ டிவைடட் பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பொட்டன்ஷியல் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஒன் டைமென்ஷனில் மட்டும் பார்த்தோம். இப்போ 2 டைமென்ஷனில் மூவ் பண்ணுது அப்படின்னா அடுத்தது மைனஸ் ஆஃப் டியூ டிவைடட் பை டிஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஒரு ஸ்ப்ரிங்குக்கு நீ ஒரு எனர்ஜி கொடுத்து என்ன பண்ணுற அப்படின்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற இல்லை வந்து கம்ப்ரஸ் பண்ணுற அப்படின்னா திரும்ப அது என்ன பண்ணும், நீ ஃபோர்ஸை எடுத்துட்ட அப்படின்னா திரும்ப அது பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ அப்போ நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்னால அங்கே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு. திரும்ப என்ன பண்ணிடும் அப்படின்னா ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணும்போது பழைய நிலைமைக்கு வரும். ஸோ அப்போ இந்த எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகாது, ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது, ஃபோர்ஸ் வந்து வேஸ்ட்டாக போகாது. அதை தான் நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து எலாஸ்டிக் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம +2ல் படிக்கலாம். ஸோ இப்போ 2 சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 சார்ஜஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்.
ஸோ இப்போ பாசிட்டிவ் எடுக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுக்கலாம், இல்லை நெகட்டிவ் எடுக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அடுத்தது வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ 2 மேக்னெட் எடுத்துக்கிறோம், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ்ஸு, இல்லை அது வேறு எது கூடனாச்சும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாஸ்ட் ஒன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ நம்ம ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக, ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்காக நம்ம கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறோம், ஒரு எனர்ஜி கொடுத்து மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணும் போது, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணும் போது, ஸோ அந்த எனர்ஜி தான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒர்க் டன்னாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து நமக்கு மாறாதது அப்படின்னு சொல்லலாம். அதை தான் நம்ம வந்து இங்கே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னது? எ ஃபோர்ஸ் இஸ் செட் டு பி நான் கன்சர்வேட்டிவ். எப்போ வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸை வந்து நான் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இஃப் த ஒர்க் டன் பை ஆர் எகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ். ஸோ ஒரு வேலை ஒன்று செய்கிறோம், நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம். ஸோ அப்போ அது ஃபோர்ஸ்னால நடக்கலாம், இல்லை ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாகவும் நடக்கலாம். நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பொருளை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அந்த பொருள் வந்து மூவ் ஆகலாம், இல்லை நம்ம ஃபோர்ஸ் கொடுத்ததுனால பொருள் மூவ் ஆகாமல் திரும்ப நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கலாம். ஸோ த எகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் இன் மூவிங் எ பாடி டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத் பிட்வீன் த initial and final positions. So this means that the value of the work done is different in different path. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதனால் பாருங்கள், a force is said to be non conservative. ஸோ எப்போ வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸை நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ஒர்க் டன் நடக்குது. எதனால்? ஃபோர்ஸ்னால ஒரு ஒர்க் டன் நடக்கலாம், இல்லை நம்ம கொடுத்த ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஒரு ஒர்க் டன் நடக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஒர்க் டன் நடக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் ஆனது மூவ் ஆகுமா, அந்த பொருளானது மூவ் ஆகும். ஸோ மூவிங் எ பாடி டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஸோ நீ வந்து ஒரு பொருளை கிரவுண்ட்லேருந்து மேலே எடுக்கிற, அப்படி கிரவுண்ட்லேருந்து மேலே எடுக்கும் போது நீ ஸ்ட்ரெயிட்டாகவும் எடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறதுக்கு நீ எந்த விதமான ஃபோர்ஸை கொடுக்குறியோ அதே ஃபோர்ஸை தான் பார்த்தீங்க அப்படின்னா நீ வேறு ஒரு டைரெக்ஷனில் மூவ் பண்ணிட்டு எடுக்கிறதுக்கும் நீ கொடுக்க போகிற. ஸோ அப்படிங்கும் போது நம்ம இந்த இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன் தான் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன் அப்படிங்கிறதுக்கான ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நீ டோட்டலாக கொடுத்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். ஸோ இது இஃப் த ஒர்க் டன் பை ஆர் எகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் இன் மூவிங் எ பாடி டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸ். ஸோ டிபெண்ட் அப்பான் த பாத்துன்னு சொல்லியிருக்கிறோம். டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத் அப்படின்னா என்னது? ஸோ அங்கே ஒரு பொருளை மூவ் பண்ணும் போது எந்த வழியாக அந்த பொருளை நம்ம மூவ் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிறதுக்கும் இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் நம்ம சொல்லியிருப்போம். இப்போ ஏ டு பி போகிறதுக்கும் ஏவிலேருந்து பி வேறு ஒரு டைரெக்ஷனில் இப்படி மூவ் ஆகுது, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகிறதுக்கும் இந்த மாதிரி கர்வ் பாத்தில் மூவ் ஆகிறதுக்கும் நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் நம்ம நான் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏன் சார் அப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் பாத்துன்னு சொல்லிட்டோம். டிஃப்ரெண்ட் பாத் அப்படிங்கிறது நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் மூவ் ஆகிறோம், இல்லை எக்ஸ் ஒய் அப்படிங்கிற 2 ஆக்சிஸில் நம்ம மூவ் ஆகிறோம் அப்படின்னா, இப்போ 2 பாத்தும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த 2 பாத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ ஒர்க் டன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா the frictional forces are non-conservative forces. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் வந்து அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, the frictional forces are non-conservative force as the work done against friction depends on length of the path moved by the body. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஏ டு பி அப்படிங்கிற ஒரு பாத் இருக்குது. இந்த ஒரு பொருளை ஏவிலேருந்து பிக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், ஹெச்சுங்கிற ஹைட்டை எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அப்போ இந்த பாத்து வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்தா போதும், மூவ் ஆகிடும். இப்போ இந்த பாத்து பாருங்கள், இப்படி கருவாக இருக்குதுல்ல, அந்த பாத்து பாருங்கள். இந்த பாத்து வந்து ஃப்ரிக்ஷனாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதில் வந்து ஃப்ரிக்ஷனாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் இருந்துச்சு, ஒரு வேளை சொரன்னு இருந்துச்சு அந்த பாத்து நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அப்படின்னா, அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸஸை அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கே வந்து நம்ம ஃபோர்ஸ் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒர்க் டன் வந்து அதிகமாக நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டிபெண்டிங் அப்போ அந்த பாத் அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சது என்னென்னு, ஸோ இப்போ ஏ டு பி அப்படிங்கிறதுக்கு இங்கே 3 பாத்து இருக்குது.
ஸோ இந்த 3 பாத்தும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரியான சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸும் அங்கே நடக்கக்கூடிய ஒர்க் டன்னும் எப்படி இருக்கும், வேறு மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அப்போ ஒர்க் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் லெஸ் சர்ஃபேஸில் நம்ம வலிக்கிட்டு போயிடலாம். ஸோ ஃப்ரிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நவுந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ அது 2 பாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம். அடுத்தது ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பாருங்கள். த ஃபோர்ஸ் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ ஒரு பொருளை வந்து மேலேருந்து கீழே நோக்கி போடுறோம். ஒரு பொருளை ஒரு ஹெச்ங்கிற ஹைட்லேருந்து நம்ம கீழே போடுறோம். ஸோ அங்கே வந்து எந்த விதமான ஏர் இல்லை அப்படின்னா, அதாவது வேக்கம் பிளேஸாக இருந்துச்சு, ஒரு வேளை ஏர் அதிகமாக இல்லை அப்படின்னா அந்த பொருளை என்ன பண்ணும், ஈஸியாக கீழே வந்து விழுந்துடும். ஸோ அப்போ அங்கே ஏர் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். அந்த ஏர் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு என்னது, நம்ம போடக்கூடிய அந்த பொருள் கீழே வந்து விழும்போது அந்த ஏர் வந்து என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம அங்கே வந்து ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒர்க் டன் எப்படி நடக்குது, கம்மியாக நடக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு பொருளை மேலேருந்து கீழே கொண்டு வரத்துக்கு அங்கே வந்து ஒரு ஏர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ அது வந்து ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது விஸ்காஸ் ஃபோர்ஸ். ஸோ அப்போ இந்த விஸ்காஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதும் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ எங்கே வந்து விஸ்காஸ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம் நம்ம, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃப்ரிக்ஷன் பார்த்தோம். அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்குலாம் வந்து நம்ம என்ன தேவை அப்படின்னா லூப்ரிகண்ட் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த லூப்ரிகண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸஸ் இருக்கும், அந்த விஸ்காஸ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லிக்யூடுக்கும் ஒரு விஸ்காஸ் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ வந்து அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ரிக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஆயில் ஊற்றணும் அப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ரிக்ஷன் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த விஸ்காஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்னது, ஒரு நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த ஃபோர்ஸஸ் டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ் விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஆர் ஆல்சோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் த ஒர்க் டன் பை ஆர் எகெயின்ஸ்ட் தீஸ் ஃபோர்ஸஸ் டிபெண்ட் அப்பான் த வெலாசிட்டி ஆஃப் மோஷன். ஸோ இப்போ வளவலன்னு ஒரு பொருள் இருக்குது, வளவலன்னு ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையில் நீ மூவ் ஆகிறது உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இதே சொரன்னு ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் நீ மூவ் ஆகுற, இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகும், மெதுவாக மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா அங்கே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுது. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பொருளை மூவ் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸஸை நம்ம அதிகமாக கொடுக்கணும். அப்போ நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் எல்லாமே ஒர்க் டன்னாக மாறுதா அப்படின்னா மாறாது. அப்போ நம்ம கொடுத்த ஃபோர்ஸுக்கும் ஒர்க் டன்னுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்காது. ஸோ அப்போ அந்த நம்ம கொடுக்குற ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கலாம், ஒர்க் டன் கம்மியாக நடக்கலாம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கன்சர்வேட்டிவ் நான் கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் எல்லாமே நமக்கு என்னவா மாறிடும், ஒர்க் டன்னாக மாறிடும். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்த எல்லா ஃபோர்ஸுமே ஒர்க் டன்னாக சேஞ்ச் ஆகாது. சார் அப்போ ஒர்க் டன்னாக சேஞ்ச் ஆகாதுன்னா வேறு எப்படி சார் ஆகும், அது என்னவா மாறும்? அப்போ அந்த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி, த ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதனால் ஒரு ஒர்க் டன் நடக்குது. ஸோ நம்ம 100% ஃபோர்ஸ் கொடுத்தா 100% அது ஒர்க் டன்னாக மாறணும். ஆனால் 80% தான் ஒர்க் டன்னாக மாறுது அப்படின்னா அதை வாட் இஸ் த ரிமைனிங் 20%? ஸோ அந்த 20% என்னவா மாறிடுச்சு? அப்போ அங்கே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் வந்து தேய்மானம் அடையும். அந்த தேய்மானம் பார்த்தீங்க அப்படின்னா என்னவா மாறலாம், லைக் சவுண்டாவோ இல்லை ஒரு ஹீட்டாவோ அது என்ன ஆகலாம் அப்படின்னா வேறு ஒரு எனர்ஜியாக சேஞ்ச் ஆகலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் ஆஃப் எனர்ஜியில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ஒரு கம்பேரிசன் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அந்த கம்பேரிசனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, த கம்பேரிசன் ஆஃப் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஸோ நம்ம வந்து 2 ஃபோர்ஸஸை நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். ஒர்க் டன் வந்து எப்படி இருக்கும், எப்படி இருக்காது அப்படின்னா இந்த பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்படின்னா ஒரு பொருளை மூவ் பண்ணும் போது நம்ம எத்தனை பாத்தில் வேணாலும் அந்த பொருளை மூவ் பண்ணலாம். ஸோ அப்போ ஒர்க் டன் அப்படிங்கிறத பாத்தை பொறுத்து இருக்காது, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு அப்படியே ஒர்க் டன் நடக்கும். ஸோ இதில் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னது, ஒர்க் டன் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத். அந்த ஒர்க் டன் எப்படி இருக்கும் அப்படின்னா பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ ஒரு பொருளை மூவ் பண்ணும்போது நம்ம எந்த பாதையில் ஈஸியான ஃபோர்ஸ் கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தா நமக்கு அது ஒர்க் டன்னாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும், அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸஸை அப்ளை பண்ணணும். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஒர்க் டன் இன் எ ரவுண்ட் ட்ரிப் இஸ் 0. ஸோ ஒர்க் டன் இன் எ ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னா ஒரு பொருளை இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறோம், எடுத்த இடத்துல கொண்டு வந்து திரும்ப வச்சுட்டோம், சரிங்களா? ஒரு எடுத்த இடத்துல கொண்டு வந்து திரும்ப சுற்றி கொண்டு வந்து அங்கேயே வச்சுட்டோம் அப்படின்னா அப்போ அங்கே வந்து நமக்கு ஒர்க் டன்னே நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அங்கே ஒர்க் டன்னுடைய டோட்டல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.
ஆனால் இப்போ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் இன் எ ரவுண்ட் ட்ரிப் இஸ் நாட் ஜீரோ. ஏன் சார் வந்து நமக்கு ஜீரோ ஆகலை அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு அந்த பொருளை எடுத்த இடத்துல கொண்டு வந்து திரும்ப வைக்கிறதுக்கு பத்தலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ எடுத்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு பத்தலை அப்படின்னா நம்ம கொடுத்த ஃபோர்ஸு என்னவா மாறிடுச்சு, வேறு ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸாக மாறிடுச்சு, வேறு ஒரு எனர்ஜியாக மாறிடுச்சு. இப்போ அப்படியே தரத்தரத்தான்னு போட்டு இழுத்துட்டு வர, ஆனால் ஃபோர்ஸ் வந்து நீ கம்மியாக கொடுக்குற அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் என்னவா மாறிடுங்க, உனக்கு ஹீட்டாக மாறிடும். அப்போ அதை ஸ்டார்டிங்க்கு வராது. ஸோ அப்போ ஒர்க் டன் இன் எ ரவுண்ட் ட்ரிப் இஸ் நாட் ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், த டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ கன்சர்வேட்டிவ் அப்படின்னாவே இந்த டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த டோட்டல் எனர்ஜின்னு சொல்கிறோம். அப்போ இந்த டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, நம்ம கொடுத்த ஃபோர்ஸ் என்னவா மாறுது அப்படின்னா எனர்ஜியாக மாறுது. அப்போ அந்த எனர்ஜி வந்து நமக்கு திரும்ப கிடைக்கல அப்படின்னா அப்போ அந்த எனர்ஜி என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சு, எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் ஆஸ் ஹீட் எனர்ஜி. ஸோ அது வந்து திரும்ப நமக்கு ஹீட் எனர்ஜியாக மாறிடுச்சு. சரிங்களா? ஒரு பொருளை வளவலன்னு இருக்கிற இடத்துல இழுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். அதே சொரப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிக்ஷனல் சர்ஃபேஸில் நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா என்ன பண்ணோம், பொருள் தேய்மானம் அடையும். ஸோ பொருள் உராய்வடையும். அப்போ அந்த நம்ம கொடுக்குற ஃபோர்ஸு பத்தாது அந்த பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்போ அந்த தேய்மானம் என்னவா மாறும், ஹீட் எனர்ஜியாக நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் இஸ் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள். ஒர்க் டன்னா நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப ரெக்கவர் பண்ணிக்கலாம், டோட்டலி ரெக்கவர் பண்ணிக்கலாம், 100% ரெக்கவர் பண்ணிக்கலாம். எதில், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸில். ஸோ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ரெக்கவரபிள். ஒர்க் டன் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக திரும்ப கிடைக்காது. நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்னால் ஒரு ஒர்க் டன் நடக்குது அப்படின்னா இங்கே வந்து ஒர்க் டன் கம்ப்ளீட்டாக நடக்காது. ஏன்னா இது வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். ஸோ அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த ஃபோர்ஸ் இஸ் த நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறது என்னது, அங்கே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸுக்கு அந்த மாதிரி எந்த ரிலேஷனும் கிடையாது. நோ சச் ரிலேஷன் எக்ஸிட்ஸ். ஏன் சார் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா, இப்போ நம்ம எதனாச்சும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஃபோர்ஸ் நமக்கு ஃபுல்லாக திரும்ப கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது, வேறு ஒரு ஃபோர்ஸாக கிடைக்குது, இல்லை வேறு ஒரு எனர்ஜியாக கிடைக்குது, இல்லை வேறு ஒரு ஒர்க் டன்னாக கிடைக்குது அப்படின்னா அதை பற்றி நம்ம என்னாச்சும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு நமக்கு திரும்ப கிடைக்கல அப்படின்னா அதில் ஏதோ ஒரு டிஸ்குவாலிஃபை இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ அப்போ இங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாகவும் நம்ம கன்வெர்ட் ஆகலை, கைனடிக் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகலை. அப்போ ஏதோ ஒரு லாஸஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இதை நோ சச் ரிலேஷன் எக்ஸிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பொட்டன்ஷியல் அதாவது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கும் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பாத் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், அது நமக்கு தெரியும். ஸோ அதில் கொஸ்டின் பாருங்கள், கம்ப்யூட் த ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் கேசஸ். கம்ப்யூட் த ஒர்க் டன் பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் கேசஸ். ஸோ கீழே வந்து 2 டயக்ராம் கொடுத்துருக்குறோம். இந்த 2 டயக்ராமுமே நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேருந்து நம்ம ஒர்க் டன்னை கால்குலேட் பண்ணோம். கம்ப்யூட் த ஒர்க் டன். ஸோ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் கிடைக்கக்கூடிய அந்த ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ இதில் சி த ஃபஸ்ட் டயக்ராம். அந்த ஃபஸ்ட் டயக்ராம் எப்படி இருக்குது, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டிருக்கிறோம். அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுத்துக்கோ, கிரவுண்டு. ஸோ ஒய் ஆக்சிஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு, எர்த்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை, ஒரு மாஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெச்சுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறோம். ஹெச்சுங்கிற ஹைட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மூவ் பண்ணுறோம். அப்போ இது வந்து ஒரு பாத் 1 அப்படின்னு வச்சுக்கிங்க. ஏ அப்படிங்கிற இடத்துலேருந்து பி அப்படிங்கிற இடத்துக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ஹெச் ஹைட் வந்து மேலே தூக்குறோம். ஸோ இதுவே என்ன வேறு மாதிரி எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் அதேமாரி ஏவிலேருந்து பிக்கு நீ மூவ் பண்ணுறதுக்கு எப்படி மூவ் பண்ணுற அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் கிடையாது. ஏவிலேருந்து சிக்கு மூவ் பண்ணுற, சியிலேருந்து அப்புறம் டிக்கு மூவ் பண்ணுற, திரும்ப டியிலேருந்து பிக்கு மூவ் பண்ணுற. ஸோ இப்போ இது வந்து பாத் 2ன்னு வச்சுக்கோ. எங்கெங்கே போகுது, ஏவிலேருந்து சிக்கு போகுது, சியிலேருந்து டிக்கு போகுது, டியிலேருந்து திரும்ப பிக்கு வருது. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பாத் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கான ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு கிரவுண்ட்லேருந்து ஹெச் ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம என்ன ஃபோர்ஸஸ் கொடுத்தோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அந்த ஃபோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா F is equal to mg, அதாவது mg அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸு மாஸ். ஸோ நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஒய் டைரக்ஷனில் மேலே எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ ஒய் டைரக்ஷனில் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா கிராவிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இது காம்போனன்ட் போட்டோம் அப்படின்னா என்ன காம்போனன்ட் இது மைனஸ் காம்போனன்ட், மைனஸ் ஜே காம்போனன்ட். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி ஜே கேப் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ எவ்வளோ சார் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு, எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு? ஸோ இப்போ டிஆர் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு டிஎக்ஸுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ப்ளஸ் டிஒய்ஜே, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் டிஎக்ஸும் ஒய் ஆக்சிஸில் டிஒய். அதாவது என்ன பண்ணியிருக்கோம் அந்த பொருளை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் நவுத்திருக்கிறோம், ஒய் ஆக்சிஸ் நவுத்திருக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு டயக்ராம்லையும் நம்ம பேசுகிறோம். இந்த ரெண்டு டயக்ராம்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சொல்கிறோம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் இருக்குது, இது வந்து என்ன பண்ணியிருக்கு எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சம் தூரம் மூவ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணியிருக்கிறோம், திரும்ப எக்ஸ் ஆக்சிஸில் ரிவேர்ஸில் வந்துருக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுமே இருக்குது. ஸோ இதில் வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 டைமென்ஷனல் அப்படிங்கிறது இங்கே என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான 2 டைமென்ஷனல். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா the motion is only vertical. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து ஒன்லி வெர்டிக்கல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம் எடுத்துக்கோ. இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் இருக்கக்கூடிய அந்த டயக்ராம் பாருங்கள், இது வந்து ஒர்க் டன் பாத் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்குது ஒன்லி வெர்டிக்கல். சரிங்களா? ஒன்லி வெர்டிக்கல் மட்டும் இருக்குது. ஸோ ரெண்டாவது டயக்ராமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலும் இருக்குது வெர்டிக்கலும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னது இதில் வெர்டிக்கல் மட்டும் நடந்திருக்கு, அப்போ ஹரிசாண்டல் 0ன்னு வச்சுக்கலாம். இதில் என்ன இருக்குது ஹரிசாண்டலும் இருக்குது வெர்டிக்கலும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் மட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதில் பார்க்குறோம் எக்ஸ், இது என்னது எக்ஸில் 0, எக்ஸில் 0, ஒயில் மட்டும்தான் இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, ஒய்லையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ புரியுதா டயக்ராம் என்னென்னு? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் டன் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் டன் பாத் 1 இஸ் ஈக்குவல் டு எங்கேருந்து எங்கே மூவ் ஆயிருக்கு ஏ டு பி. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ டு பிக்கு மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ த இன்டகரல் ஆஃப் ஏ எஃப் இன்ட்டு டிஆர். இந்த ஒர்க் டன் பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம டோட்டலாக ஒர்க் டன் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் இன்டகரல் எடுத்துக்கிறோம். ஸோ இதை பற்றி நம்ம நிறைய தெரியும் இதுக்கு முன்னால். ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் டன் பார்க்கும்போது என்னது த இன்டகரல் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃபோர்ஸுங்கிறது எஃப், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது டிஆர். இது எல்லாமே வித் டைரக்ஷனோட, அதனால தான் பார்த்தீங்கன்னா வெக்டர் போட்டிருக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஃபோர்ஸு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி ஜே. அடுத்தது டிஆர் அப்படிங்கிறது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு இதுக்கிட்ட எங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது ஒய் ஆக்சிஸில் மட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. அப்போ டிஒய் ஜே கேப். சரிங்களா? அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாமா, இது ரெண்டு டாட் ப்ராடக்ட்டு ஜே டாட் ஜே தான் இருக்குது. அப்போ ஜே டாட் ஜே அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? சேம் காம்போனன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ என்ன மீதி என்ன இருக்குது இந்த எம்ஜி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், அது வெளியில் எடுத்துக்கோ. டிஒய் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இது சேஞ்ச் ஆகுது. அப்போ இது சேஞ்ச் ஆகிறது என்ன பண்ணுற இன்டெக்ரல் பண்ணிக்கும். இன்டெக்ரல் பண்ண என்ன லிமிட் போடணும் இங்கே வந்து 0லேருந்து ஹெச் உயரத்துக்கு போயிருக்கு. ஸோ இப்போ லிமிட்டு இஸ் கோஸ் டு 0 to h. ஸோ இப்போ மைனஸ் எம்ஜி இந்த டிஒய்யை வந்து இன்டெக்ரல் பண்ணோம் அப்படின்னா ஒயின்னு கிடைக்கும். அந்த ஒயின்னு கிடைச்சதுன்னா அந்த இடத்துல கொண்டு போய் நீ என்ன பண்ணணும் இந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ மைனஸ் எம்ஜிஹெச். இது வந்து என்னது ஃபஸ்ட்டு பாத்துக்கான ஒர்க் டன். அடுத்தது செகண்ட் பாத்துக்கான ஒர்க் டன் பார்க்கணும்ல. ஸோ செகண்ட் பாத்துக்கான டோட்டல் ஒர்க் டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது எங்கேருந்து எங்கே போயிருக்கு ஏவிலேருந்து சிக்கும், சியிலேருந்து டிக்கும், டியிலேருந்து பி அப்படின்னு மூவ் ஆகிருக்கு. ஆனால் ஃபைனலாக எங்கே போயிருக்குது ஏங்கிற இடத்துலேருந்து பிங்கிற இடத்து வரைக்கும் போயிருக்குது. ஸோ இப்போ இதுதானே ஒர்க் டன்னு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் எது ஒர்க் டன் டிபெண்ட்ஸ் அப்பான் த பாத்துன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு என்னது இண்டிபெண்ட் ஆஃப் பாத். ஸோ இப்போ இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா அப்போ இங்கே ஒர்க் டன் எப்படி இருக்கும் பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்போ நீ ஏவிலேருந்து பிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போ, ஆனால் எப்படி இருக்கும் ஒர்க் டன்னு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்து என்ன அது ஏ டு பி த ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஏ டு பி எப்படி போயிருக்கு ஏ டு சி இன்டெக்ரல் லிமிட் பாருங்கள் ஏ டு சி, அடுத்தது சி டு டி, தென் டி டு பி. ஸோ இந்த மாதிரி 3 இடத்துல வந்து கிராஸ் ஆகி போயிருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ டு சி பார்க்குறோம். ஏ டு சி எஃப் டாட் டிஆர் அப்படின்னா இப்போ அது ஏ டு பி போனதாக தான் அர்த்தம். ஏ டு பிக்கு போனதுக்கு என்ன வேலை செஞ்சோமோ அதே வேலை தான் செஞ்சுருக்கிறோம். ஆனால் இங்கே எந்த டைரக்ஷனில் போயிருக்கு அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷனில் போயிருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஜே காம்போனன்ட்டு, இது வந்து ஐ காம்போனன்ட்டு. ஸோ இப்போ இந்த காம்போனன்ட்டு சேஞ்ச் ஆனிச்சுன்னா டாட் ப்ராடக்ட்டில் என்னது 0. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னது பி டு டி, அதாவது சி டு டி. ஸோ சி டு டி வந்து போயிருக்கு. இந்த சி டு டி போகும்போது
ஃபஸ்ட்டு இது பார்த்தாச்சுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தாச்சு. ரெண்டாவது இது C2D. இந்த C2D போகும்போது அதேமாதிரி ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஸோ இப்போ இந்த C2D பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது? வெர்டிகல் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ வெர்டிகல் டைரக்ஷனில் இது என்ன காம்போனன்ட்டு? J காம்போனன்ட்டு. ஸோ இப்போ J காம்போனன்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் என்னது? -mgj. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? dyj. ஸோ அது சேம் காம்போனன்ட்டு. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டா -mg இன்டெக்ரல் ஆஃப் 0 to hங்கிற ஹைட்டு போயிருக்கு dy. இதை dy வந்து நம்ம இன்டெக்ரல் பண்ணுறோம். இன்டெக்ரல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -mgh. அடுத்தது D2b வந்திருக்கிறோம். D2b வந்திருக்கிறோமா? அப்படி D2b வந்திருக்கும் போது எதே மாதிரி இருக்கும்? D2b அப்படிங்கிறது என்னது? A to B போன அதே ஃபோர்ஸஸ் தான் நம்ம இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் எல்லாமே ஒன்று தான். பார்த்து தான் என்ன இருக்குது? மாறி மாறி இருக்குது. அப்போ D2b வரும்போது ஃபோர்ஸஸ் என்னது? mg தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது? -x டைரக்ஷனில் இருக்குது. அப்போ -xனா அது என்னது? -i. ஸோ இப்போ இது வந்து டாட் ப்ராடக்ட்டில் j.i பார்த்தீங்க அப்படின்னா என்னது? நமக்கு 0. ஸோ இப்போ ஃபைனலி நமக்கு என்ன ரிமைனிங் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் இருக்குது. அது வந்து C2Dக்கு போனதுக்கான அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான். ஸோ அந்த C2Dக்கான அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு mgh தான். சரிங்களா? ஸோ இப்போ ஒர்க் டன் பார்ட் 2 அப்படிங்கிறது என்னது? A to B போனதுக்கான டோட்டல் ஒர்க் டன் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு -mgh. ஸோ இப்போ நீ எடுத்துகிட்டு போகிற A to C எடுத்துகிட்டு போனேன், அது வந்து 0 ஆகிடுச்சு. D to B எடுத்துகிட்டு வந்தால் அதுவும் 0 ஆகிடுச்சு. அப்போ C2D போனது மட்டும்தான் நமக்கு இங்கே ஒர்க் டன். அப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் தான் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போனாலும் சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு போனாலும் அங்கே நம்ம செய்யக்கூடிய வேலை என்னது? ஒரே வேலை தான். ஸோ இப்போ இங்கே டோட்டல் ஒர்க் டன் நம்ம இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னென்னா பார்த்தீங்கன்னா நோட் த ஒர்க் டன் பை த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். ஸோ இதை தான் நம்ம டேபிளேஷனில் பார்த்தோம். ஒர்க் டன் எப்படி இருக்கும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸில்? பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இப்போ பாத்தை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா ரெண்டுக்கும் வேல்யூ என்னது? ரெண்டுக்கான ஒர்க் டன் வந்து சேம் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். அப் டு 9th 10th இதிலே படிச்சிருப்போம். ஆற்றல் மாறா விதி, ஆற்றல் அழிவின்மை விதி, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் சின்ன கிளாஸில். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பொருளை மேல் நோக்கி தூக்கி போடுறோம். when an object is thrown upwards, ஒரு பொருளை மேல் நோக்கி தூக்கி போடுறோம். அப்படி மேல் நோக்கி தூக்கி போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம தூக்கி போடும்போது அந்த பொருள் மூவ் ஆகும்போது அதுக்கான கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போவோம். குறைஞ்சிட்டே போய் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போனோடனே பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகிடும்? இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நெக்லெக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. ஒரு பொருளை மேல் நோக்கி தூக்கி போடும்போது கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிட்டே வந்துடும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டை வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணும். ஸோ அந்த இடத்துல நமக்கு எனர்ஜி எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் திரும்ப கீழே வரும். சரிங்களா? அந்த ஆப்ஜெக்ட்டு திரும்ப ஃபால்ஸ் பேக் ஃப்ரம் ஏ ஹைட், ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து திரும்ப கீழே வரும். அப்போ கீழே வரும்போது கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகிடும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிடும். சரிங்களா? திரும்ப அதை வந்து கிரவுண்டை வந்து டச் பண்ணும்போது கிரவுண்டை வந்து ரீச் ஆகும்போது ஸோ கம்ப்ளீட்லி இந்த கைனடிக் எனர்ஜி ஸோ நமக்கு வந்து திரும்ப என்ன பண்ணும்? கிரவுண்டுக்கு வரும்போது அது கைனடிக் எனர்ஜியாக மாறிடும். ஸோ அப்போ இந்த நடுவில் இந்த இன்டர்மீடியட் பாயிண்ட்டில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜியும் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ when the body reaches the ground, the kinetic energy is completely dissipated into some other form of energy. ஸோ திரும்ப வந்து நமக்கு இந்த பொருளானது கிரவுண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த கைனடிக் எனர்ஜி என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கீழே வந்து விழுமுல்ல. ஸோ அப்படி இந்த கீழே வந்து விழும் போது ஒரு சத்தம், டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும். இல்லை அப்படின்னா வெடிக்கும். வேறு எதனாச்சும் எனர்ஜியாக மாறலாம், ஹீட்டாக மாறலாம், இல்லை லைட்டாக மாறலாம், இல்லை கீழே விழுந்து அந்த பொருள் உடஞ்சி போகலாம். ஸோ இப்போ இந்த எனர்ஜி என்னவா மாறுது? the kinetic energy is completely dissipated into some other form of energy. இதை வந்து நம்ம இந்த டேபிள்ஸ்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வேறு மாதிரியான என்ன எனர்ஜி அப்படின்னா லைக் சவுண்ட், ஹீட், லைட் அண்ட் டிஃபார்மேஷன் ஆஃப் பாடி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ எனர்ஜி வந்து இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. எப்படி? ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ இதில் ஃபைனலாக நம்ம டோட்டல் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே டோட்டல் எனர்ஜிக்கான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? மாறாமல் இருக்கும். இந்த டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சர்வேட்டிவ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருப்போம் பாருங்கள். ஸோ ஒரு ஹெச் உயரத்துக்கு ஒரு பொருளை நம்ம தூக்கி போட்டோம். தூக்கி போட்ட பின்னாடி அது அங்கேருந்து கீழே வருது. அப்போ A to B அப்படிங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. A to Bங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. அதுக்கு என்ன ஹைட்டு? ஒய்ங்கிற ஹைட்டு வந்து வருது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஏங்கிற இடத்துக்கு போயிடுச்சு அந்த பொருள். அப்போ அங்கே வந்து என்ன எனர்ஜி இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜி 0. அப்போ டோட்டல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும்.
அடுத்தது அந்த பொருள் கீழே வந்துகிட்டு இருக்கு. அப்படி கீழே வந்துகிட்டு இருந்தால் அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி எதுக்கு ஜீரோவுக்கு ஈக்குவலாக இருக்காது, கைனடிக் எனர்ஜி ஜீரோ இருக்காது. ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். அதாவது ஒரு பொருள் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோட்டல் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் வந்து தொட்டுருச்சு. அப்போ கிரவுண்ட் வந்து தொட்டுருச்சு, கீழே விழுந்துருச்சு, ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ. ஸோ கைனடிக் எனர்ஜி என்ன இருக்கும், கீழே வந்து விழுந்து அப்படியே நிற்காது, அது வேறு ஒரு ஃபார்மாக மாறும், இல்லை உருண்டிட்டு போவோம். அப்போ கைனடிக் எனர்ஜி ஜீரோ இருக்காது. ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டோட்டல் எனர்ஜி என்னது, கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் லா, த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு, இட் மே பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு another ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் ஃபார்ம் டு another, பட் த டோட்டல் எனர்ஜி ஆஃப் an ஐசோலேட்டட் சிஸ்டம் ரிமைன்ஸ் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த டயக்ராம் வந்து எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம வந்து அங்கே ஒரு ஹைட்லேருந்து ஒரு பொருள் வந்து கீழே விழுது அப்படின்னா ஹைட்டுக்கு போனோடனே ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ரெஸ்ட்டுக்கு வந்தோடனே அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி ஜீரோவாக இருக்கும். அதுலேருந்து கீழ் நோக்கி விழுது. அப்படி கீழ் நோக்கி விழும்போது ஒரு குறிப்பிட்ட ஒய் ஹைட்டில் நம்ம பார்க்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கும், நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து கிரவுண்டை நோக்கி விழுந்துருச்சு அப்படின்னா, ஸோ அந்த ஹைட்டை கிராஸ் பண்ணி கீழே வந்து விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ, இந்த கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த டோட்டல் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும், அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜியாக இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி வந்து வேற ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம அந்த லைட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, இல்லை டிஃபார்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம்.